Hello all, welcome back to Automate Range Job. So இது நம்ம JavaScript நெக்ஸ்ட் செஷன். இந்த செஷன்ல நம்ம எதை வச்சு பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட வேரியபிள்ஸை பத்தி பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஃபியூச்சர் யூஸ்க்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ்வலா நம்ம ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண நினைக்கிறது வேல்யூவை தான், அதுக்கு ஒரு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்றோம். ஏன்னா அப்பதான் என்னால அந்த வேல்யூவை எப்ப வேணுமோ அப்ப வேரியபிள் நேம் வச்சு கூப்பிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பரை போன்ல சேவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேர் வைப்போம். ஏன் அப்படின்னா என்னால 10 டிஜிட் நம்பரை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. ஆனா அவங்க நேம் வந்து எனக்கு ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் மைண்ட்லன்றதால நான் நம்பர் தேடும்பொழுது அவங்க நேமை வச்சு தேடுவேன், நாட் வித் தேர் ஃபோன் நம்பர். ஓகேவா? அதனால சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம நேம் கொடுக்குறோம்ல, அதுதான் வேரியபிள் நேம். கொடுக்குற ஃபோன் நம்பர் தான் வேல்யூ. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஏன்னா ப்ரோக்ராம்ல வேற வேற ஆபரேஷன் பண்ணும்பொழுது எனக்கு வேல்யூஸ் தேவைப்படும். அதனால நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திருந்தோம் ஏற்கனவே. அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு சொல்ல தேவையில்லை. என்ன சொல்ல தேவையில்லை? என்னுடைய வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. ஸோ டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் வேல்யூவை நீங்க ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்களோ அது என்ன டைப் அப்படிங்கறத நம்ம முன்னாடி போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவால நம்ம ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்றோம்னா யூஸ்வலா இன்ட்னு வச்சுப்போம். இன்ட் நம்பருங்கிறது வேரியபிள் நேம், நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு நம்பரை கொடுக்குறேன். ஸோ இது டேட்டா டைப் இன்டா இருந்தா நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்டீஜரா நம்பரா இருந்துச்சுன்னா இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் இருக்கு, கேர் இருக்கு, பூலியன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்லி டைப். டைனமிக்லி டைப்னா நான் வந்து இந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வேரியபிள் அதுக்கான வேல்யூவை கொடுத்தாலே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? அப்ப நம்ம ஏன் வேரியபிள் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்படின்னா உங்க வேரியபிளை நீங்க நார்மலா இப்படியும் கொடுத்துக்கலாம். ஆனா இது வந்து நாட் பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் நீங்க வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி வேல்யூ இனிஷியலைஸ் பண்றது, எப்படி ரீஇனிஷியலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர், லெட், கான்ஸ்ட். ஸோ வேர்ங்கிறது லெகசி கீவேர்டா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015 வரையும் தான் நமக்கு வந்து வேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகே, சோ லெட் அண்ட் கான்ஸ்ட் எப்ப வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்மாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டை வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்க போறது, இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் செட் பண்ற மாதிரி ஒரு ரூல் புக் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுபடிதான் ஜாவா ஸ்கிரிப்ட் நடக்கும். ஸோ அதுலதான் என்ன சொல்லியிருக்காங்க, வேறங்கிறதுல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு கீவேர்ட்ல, அதனால இனிமேல் லெட் அண்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வருது. ஸோ வேர் அப்ப யூஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம், இப்பயும் பண்ணலாம். பட் பி கேர்ஃபுல், அதுல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். அது என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட். ஓகே, இது யாரு கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்மாஸ் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றது வந்து எக்மா ஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்றது எக்மா இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஃபார்மர்லி நமக்கு வந்து யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் அப்படின்னு தான் அதுக்கு பேர் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ற கமிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா TC39 அப்படின்னு ஒரு கமிட்டி. இது வந்து யார் யாரெல்லாம் இதுல இருக்காங்கன்னா மேஜர் டெக் கம்பெனிஸ், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி இது ஃபார்ம் பண்ணி அது மூலியமா நமக்கு வந்து எக்மாஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து எப்போனா 2015 ரிலீஸ்க்கு அப்புறம் ஓகே நமக்கு லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் ரிலீசஸ் இருக்கு. ஆனா 2015 ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து வந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அதுக்கு எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ணலாம், வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டிக்ளரேஷனுக்கு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அது வேறா இருக்கலாம், லெட்டா இருக்கலாம், கான்ஸ்டா இருக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து பேசிக்னு ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு நியூ ஃபைலை கொடுக்குறேன். ஃபைலோட நேம் வேரியபிள்ஸ்னு வச்சுக்கேன்.
ஓகே, .js கொடுத்துக்கோங்க, அப்பதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, சோ இப்ப நம்ம ஜாவா மாதிரி இதுல மெயின் மெத்தட் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க பைத்தான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் x is equal to 45 கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து console.log. ஓகே, சோ இந்த console.logல நான் போய் என்ன கொடுக்கலாம், x எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்ப இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம்னா நமக்கு வந்து ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸோ இல்ல பட்டனோ கிடையாது, நம்ம டெர்மினல்ல தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். டெர்மினல் எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் மார்க் வார்னிங் சைன் இருக்குல்ல, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கனாலே ப்ராப்ளம்ஸ் அவுட்புட் டீபக் கன்சோல் டெர்மினல் அந்த மாதிரி வந்துடும். ஸோ டெர்மினலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெர்மினல்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோல்டருக்குள்ள போகணும். என்னோட variable.js ஃபைல தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இந்த ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஆனா நான் இங்க வந்து மெயின் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கேன், அதுக்குள்ள இருக்க சப் ஃபோல்டருக்குள்ள போகல. ஸோ நம்ம சிடி கமாண்ட் வச்சு பேசிக்ஸ்குள்ள போய்க்கலாம். ஓகே, இங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நோடு ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம். ஓகே, இப்ப தெரியுதா Node.js நம்ம ஏன் இன்ஸ்டால் பண்ணோம்ட்டு? சோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரன் டைம்காக தான் நம்ம இதை கிரியேட் பண்ணிருக்கோம். சோ நோட் ஸ்பேஸ் நம்மளோட ஃபைலோட நேம் வந்து நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். சோ x is equal to 45 எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஒரு ப்ராப்ளமும் இதுல கிடையாது. ஓகேங்களா? நீங்க இப்படியே கொடுத்தீங்கனாலும் எரர் இல்லை, பட் இட்ஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸை வந்து ஈக்குவல் டு 56 கொடுக்குறேன், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் console.logல எக்ஸை பிரிண்ட் பண்றேன், ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஹலோ அப்படின்னு வந்துருச்சு. ஃபைன். ஸோ நமக்கு இங்க பிரிண்ட் ஆகுறது நம்ம ஒரே டேட்டா டைப் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அடுத்த டேட்டா டைப்பை நீங்க மாத்தி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நம்பர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா டைனமிக்லி டைப்ன்றதால எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே, இப்ப இதுவே நான் கேபிட்டல் எக்ஸா கொடுக்குறேன். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 கொடுக்குறேன், ஸ்மால் எக்ஸ் வந்து இதோ கொடுக்குறேன். ஓகே, நமக்கு ஸ்ட்ரிங்கா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸையும் நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் எக்ஸையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாவாலெல்லாம் இது கேஸ் இன்சென்சிட்டிவா இருக்கும். நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா அதே தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆனா இங்க கேபிட்டல் எக்ஸ் வேற, ஸ்மால் எக்ஸ் வந்து வேற. ஓகேங்களா? ஸோ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பாத்தீங்கன்னா, அப்ப இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னும் போது நமக்கு நெக்ஸ்ட் வர்றது வேர் லெட் கான்ஸ்ட், அதை வச்சு பண்ணணும். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க வேர் அப்படின்னு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, வேர் உங்களோட வேரியபிள் நேம் உங்களோட வேல்யூ. ஓகே, அதே வேர் உங்களோட வேரியபிள் நேம் உங்களோட வேல்யூ, அவ்வளவுதான். வேற எந்த டிஃபரன்ஸுமே நம்ம வந்து கொடுக்கல. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகுது அழகா, இல்லையா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேர்ல திருப்பி ஈக்குவல் டு 55 கொடுக்குறேன். ஓகே, திருப்பி இதை வந்து நான் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்றேன். ஓகே, இங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கு, இங்க டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ற அதே வேரியபிள் நேம், டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம் கிடையாது, அதே வேரியபிள் நேம் நான் திருப்பி டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்றேன். இது ரீடிக்ளரேஷன் வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ ரீடிக்ளரேஷன் அப்ப நான் என்ன பண்றேன், இதோட டைப்பை மாத்தி ஹாய்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா வந்துடும். ஓகே, ரீடிக்ளரேஷன் இஸ் பாசிபிள் வித் வேர். ஓகேவா? ஆனா உங்களுக்கு இதுவே நீங்க லெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெட் யூஸ் பண்றேன், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 56. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், எக்ஸ் இஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? சோ எனக்கு என்ன சொல்லுது, இங்க நீங்க எக்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கீங்க, ஆனா திருப்பி அதை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்றீங்க, அது தப்பு அப்படின்னு வருது. ஃபைன். எனக்கு இதுதான் வந்து லெட்டோட அட்வான்டேஜ். ஒரே வேரியபிளை நீங்க ரீடிக்ளேர் பண்ண முடியாது. வேர் இதுதான் வந்து பெரிய இஷ்யூ. என்ன அப்படின்னா நான் மறந்து போய் திருப்பி ரீடிக்ளேர் பண்ணலாம், இங்க நான் தெரிஞ்சே ரீடிக்ளேர் பண்ணேன், மறந்து போய் நான் ரீடிக்ளேர் பண்ணேன்னா எனக்கு ஒரு இன்டிமேஷன், எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வராது. நீங்க இது ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, நம்பரா வச்சிருக்கீங்க அப்படின்னு வராது.
ஓகேவா? சோ அதனாலதான் வேற வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம் யூஸ் பண்றது வந்து. ஓகேங்களா? சோ அது லெகசி கீவேர்ட் தான் அவைலபிளா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் தட் குட். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம வந்து அட்வான்ஸ்டா கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸா போகும்போது நம்ம நெக்ஸ்ட் லெட் கான்ஸ்டன்ட் போய்க்கிறோம். ஃபைன். சோ லெட் வந்து நம்ம இப்படிதான் வந்து கொடுக்க போறோம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 56ன்னு நம்ம வந்து ஏற்கனவே இங்க பார்த்திருக்கோம். எக்ஸ் மேல வேர்ல கொடுத்ததுக்கே என்னால திருப்பி பண்ண முடியல. இப்ப நான் திருப்பி பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் அதே y வந்து ஏற்கனவே டிக்ளேர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வரும். ஓகேவா? சோ இதுதான் லெட். ஃபைன். அப்ப கான்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட்ங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவீங்க? ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் ஃபைனல் நம்ம ஜாவால கொடுப்போம். ஓகே, கான்ஸ்டன்ட் இந்த வேல்யூ இதுக்கு மேல என்னால சேஞ்ச் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கான்ஸ்ட் கொடுப்போம். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இசட்ன்னு மாத்திக்கிறேன். லெட் y is equal to 56 கொடுத்துட்டேன். y வந்து திருப்பி நான் 46 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இதே இசட் நான் வந்து வேற ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு வந்துருச்சு. மத்தது எல்லாமே ஓகே, இது திருப்பி ரீஅசைன் பண்ணக்கூடாது. கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா ஒன்ஸ் மட்டும் தான் நீங்க வேல்யூ கொடுக்கணும். அதுதான் வந்து நம்மளோட கான்ஸ்ட் கீவேர்டுக்கான அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துடுறேன். ஓகே, நான் இப்ப y வந்து பிரிண்ட் பண்றேன். சோ y பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்றேன், இங்க பிளஸ் 5 அப்படின்னு கொடுக்குறேன். சோ என்ன ஆக போகுது, 46 கூட 5ங்கிற ஸ்ட்ரிங் அட்டாச் ஆகுது. அப்ப எனக்கு 465 அப்படி வரணும். சோ நம்ம வேர்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்பர் டேட்டா டைப்ல இருந்து நம்மளால ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா ரீடிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். சோ இதே வந்து லெட்ல வந்து அலவுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அலவுட் தான், நோ ப்ராப்ளம். டேட்டா டைப்பை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இனிஷியலைஸ் டேட்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், டேட்டாவை ரீஇனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாத்திக்கலாம் டேட்டாவை. ஆனா அங்க பண்ணக்கூடாத ஒரே விஷயம் ரீடிக்ளரேஷன். ஓகேவா? ரீடிக்ளரேஷன்னா புதுசா ஒரு டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ற மாதிரி, புதுசா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. பழசு ஏற்கனவே இருக்கு, அதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஒரு வேல்யூ ஆட் பண்றேன், அது எல்லாமே ஓகே. ஓகே, இங்க புதுசா கிரியேட் பண்ற மாதிரி திருப்பி ஸ்டேட்மெண்ட் உங்களால கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து வேறு லெட் கான்ஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரியபிள் நேம்ஸ் என்னென்னலாம் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் கேஸ் வந்து சென்சிட்டிவ். கேபிட்டல் எக்ஸ் கொடுத்தா ஒரு வேல்யூ, ஸ்மால் எக்ஸ் கொடுத்தா ஒரு வேல்யூ. ரிசர்வ்டு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் லெட் 56 இப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கூடாது இல்லையா? நமக்கு வந்து அது கீவேர்டா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது. சோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. இஃப், லூப் அந்த மாதிரி நமக்கு கீவேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எரர் வந்துடும். சோ அதுதான் வந்து இதுல பெஸ்ட் பிராக்டிஸ். ஓகே, நீங்க ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் சென்சிட்டிவ் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கீவேர்ட்ஸா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் புரியுற மாதிரி நம்ம வந்து வைப்போம். எக்ஸ் ஒய் இசட்ன்றது நம்ம ட்ரைனிங்காக நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நம்ம ஆக்சுவலா பிராக்டிக்கலா போக போறோம், இல்ல வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த 56னா என்ன அப்படிங்கறத கொடுங்க. ஓகேங்களா? சோ 56 வந்து ஏஜ், அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவான வேரியபிள் நேம கொடுங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். அப்பதான் வந்து நீங்க ரீடிக்ளரேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும், ஓகே நான் ஏஜ் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அப்ப நம்ம வேற இது கொடுக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேரியபிள் நேம் வந்து கேரக்டர்ல ஆரம்பிக்கலாம். ஓகே, இல்லனா வந்து அண்டர் ஸ்கோர்ல ஆரம்பிக்கலாம், இல்லனா டாலர்ல ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இந்த 3 தான் ஆப்ஷன் அவைலபிள். அண்டர் ஸ்கோர், டாலர், ஒரு லெட்டர், இந்த 3த்துல ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஆனா நம்பர்ல ஆரம்பிக்க கூடாது. ஃபைன். நம்பரை வந்து பின்னாடி நீங்க கொடுக்கலாம். ஏஜ் 1, ஏஜ் 2, ஃபோன் நம்பர் 1, ஃபோன் நம்பர் 2 அப்படி கொடுத்துக்கலாம். நம்பர் இருக்கலாம், பட் அது ஃபர்ஸ்ட் லெட்டரா, ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்மளோட நம்மளோட வேரியபிள் நேம்க்கான ரூல்ஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கோப்பை வந்து பார்க்க போறோம். சோ ஸ்கோப்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு வேரியபிளை வந்து எங்க கிரியேட் பண்றோம், எங்க டிக்ளேர் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு ஸ்கோப் மாறும். ஓகேவா? இங்க மொத்தமா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா குளோபல் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்,
பிளாக் ஸ்கோப். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல வந்துடும். பிளாக்னா நீங்க ஒரு பிளாக்குள்ள எழுதுறீங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோப். பிளாக்னா என்ன அப்படின்னா இஃப்க்கு நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, இது வந்து பிளாக், இஃப் பிளாக். இல்ல நார்மலாவே ஒரு பிராக்கெட் குள்ள நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லெட் எக்ஸ், ஓகே, லெட் நம்பர் ஆர் ஏஜ்னே வச்சுக்கலாமே, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50. இப்ப நான் வந்து கன்சோல் டாட் லாக்னு கூப்பிடுறேன், ஏஜ்னு கூப்பிடுறேன். இப்ப எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 தான் வரணும், 30 வராது. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா ரீடிக்ளேர் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு என்ன ஆகுது, இங்க ரீடிக்ளேர் பண்ணா விடுது. ஏன் அப்படின்னா ஸ்கோப் தான் இங்க மேட்டர். இது குளோபல் ஸ்கோப்பா இருக்கும், இது பிளாக் ஸ்கோப்பா இருக்கும். ஓகே, சோ அதனாலதான் என்னால இங்க ரீடிக்ளேரே பண்ண முடியுது. ஓகேவா? இல்லைன்னா லெட்ல வந்து நம்ம ரீடிக்ளரேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால இங்க பண்ண முடியறதுக்கு காரணம் என்ன, நமக்கு பிளாக்குக்குள்ள இருக்கிறதாலதான். ஓகேவா? சோ வேர் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க, லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து நமக்கு பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப வந்து நம்ம எப்படி பிளாக் ஸ்கோப் பண்றோம், எப்படி குளோபலா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ குளோபலா கொடுக்கும்பொழுது லெட் வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கோனா, இங்க இருந்து ஒரு பிராக்கெட் வர மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். இதுதான் என்னோட பிளாக், ஹோல் கோடு தான் என்னோட பிளாக்னு கன்சிடர் பண்ணி அதுக்குள்ள வேலை செய்யும். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க பிளாக் ஸ்கோப்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியாதே தவிர, நமக்கு விஷுவலா தெரியாதே தவிர உள்ள இப்படிதான் வந்து நமக்கு நடக்க போகுது. ஓகேவா? இது பிளாக் ஸ்கோப், இது குளோபல். அப்ப ஃபங்க்ஷன் ஸ்கோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட்னா, ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுப்பாங்க. ஓகே, கிரீட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சோ இதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம 3 இடத்துல ஏஜ வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஓகே, சோ இப்ப நான் ஏஜ 3 இடத்துலயும் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்ப ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கால் பண்ணாதான் ஒர்க் ஆகும் இல்லையா, நம்ம கால் பண்ணாதான் அது எக்ஸிக்யூட் ஆகும். சோ நான் காலும் பண்ணி விட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வரணும்னா 30 வரும். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம பிளாக் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் ஏஜ் இந்த 50 வருது, அதுக்கப்புறம் தான் நான் மெத்தட கூப்பிடுறேன், அதனால 56 எனக்கு லாஸ்டா வருது. சோ ப்ராப்பரா எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? சோ இது பிளாக் ஸ்கோப், இது ஃபங்க்ஷன் ஸ்கோப். சோ நீங்க லெட் அண்ட் கான்ஸ்ட் பத்தி யார கேட்டாலும் நீங்க சொல்ல வேண்டியது இது வந்து ஒரு பிளாக் ஸ்கோப், பிளாக்ல தான் ஒர்க் ஆகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னாலுமே நமக்கு வந்து பிளாக் இருக்கு. ஓகேவா? சோ அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கமிங் டு உங்களுக்கு ரீஇனிஷியலைசேஷன், ரீஅசைன் பண்ண முடியுமா வேல்யூன்னு கேட்டா பண்ண முடியும். கான்ஸ்டுக்கு மட்டும் பண்ண முடியாது, மத்தது எல்லாத்துக்குமே பண்ண முடியும். சோ லெட் மாதிரி தான் கான்ஸ்டுமே வந்து பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா? அதனால அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வேரியபிளை பொறுத்தவரையும் இன்னொரு கான்செப்ட் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல, விச் இஸ் கால்ட் ஹாய்ஸ்டிங். ஸோ ஹாய்ஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாக்கு நான் வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன், லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த லெட் ஏஜ், இந்த ஏஜை நான் வந்து முன்னாடியே எக்ஸிக்யூட் நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஹாய்ஸ்டிங் சொல்றது. ஓகே, சோ இப்ப நான் அதை ரன் பண்றேன், என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, கேன் நாட் ஆக்சஸ் ஏஜ் பிஃபோர் இனிஷியலைசேஷன். ஓகே, சோ என்ன சொல்லுது, நீங்க இனிஷியலைசேஷனே பண்ணல. ஓகேவா? இனிஷியலைசேஷன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ ஹாய்ஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பிஹேவியர் என்ன பண்ண போது, வேரியபிளையும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனையும் டாப்புக்கு கொண்டு போயிடும். ஓகே, சோ அதனால நீங்க அதை யூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இது லெட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாது, லெட்ல ஹாய்ஸ்டிங் வந்து வேரியபிளுக்கு கிடையாது. ஓகேவா? அப்ப நான் வந்து இதை வேறா மாத்துறேன். ஓகே, வேற மாத்திட்டேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும், ஆனா வேல்யூவை எடுக்க முடியாது. வேல்யூ வந்து அன்டிஃபைன் வரும், ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்க அதை வேல்யூவே வந்து கொடுக்குறீங்கன்றதால உங்களால வேல்யூ வந்து அன்டிஃபைன்டு இருக்காது. நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம்,
பட் வேல்யூவை எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீட்டை வந்து நான் எங்க கூப்பிடுறேன் ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேன். இல்ல நான் இதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் கூப்பிடணும் அப்படின்னா கூப்பிட முடியுமா? ஓகே, சோ கூப்பிட முடியும். இங்க பாத்தீங்கன்னா 56 எனக்கு ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. முதல்ல லாஸ்ட்ல பிரிண்ட் ஆயிருந்தா, நெக்ஸ்ட் வந்து இப்ப இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து ஃபுல்லி ஹாய்ஸ்டட். ஸோ ஹாய்ஸ்டட்னா என்னன்னா இன்டர்பிரட்டர் நம்மளோட வேரியபிளையும் ஃபங்க்ஷன் கிளாஸ் டிக்ளரேஷனை என்ன பண்ண போகுது, டாப் ஆஃப் த ஸ்கோப்புக்கு மாத்திடும். ஓகேவா? சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சில எலிமெண்ட்ஸையும் கோடையும் நீங்க டிக்ளரேஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா சோர்ஸ் கோட்ல நீங்க வந்து பாக்குறீங்க இந்த ஆர்டர்ல இருக்கு, ஆனா இன்டர்பிரட்டர் உங்களுக்கு முன்னாடி மூவ் பண்ணி வச்சிரும். ஓகேவா? சோ இது டிக்ளரேஷனுக்கு மட்டும்தான், இனிஷியலைசேஷனுக்கு கிடையாது. அதனாலதான் உங்களால வேல்யூவை வந்து நம்மளால எடுக்க முடியல, அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஆனா லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இது வந்து நமக்கு எரர் கொடுக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு வேரியபிள்ல தெரிய வேண்டியது. ஓகேவா? சோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க சார்ட் அவுட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ, பாய்.